இயக்குனர் மணிரத்னம் மற்றும் கமல் கூட்டணி பல வருடங்களுக்கு பிறகு தக் லைஃப் படத்தின் மூலமாக இணைந்துள்ளார்கள். சிம்பு, த்ரிஷா, அபிராமி என பல பிரபலங்கள் இதில் நடித்துள்ளார்கள். ஜூன் 5ஆம் தேதி இந்த படம் உலக அளவில் வெளியாகிறது. இந்த நிலையில் ப்ரமோஷன் நிகழ்ச்சி தமிழ், தெலுங்கு உட்பட எல்லா மாநிலங்களிலும் நடைபெற்று வருகிறது. அதேபோல இசை வெளியீட்டு விழாவை பிரம்மாண்டமாக நடத்தவும் திட்டமிட்டிருந்தார்கள். ஆனால் இந்தியா பாகிஸ்தான் போர் நடைபெற்ற நிலையில் அதை தயாரிப்பு தரப்பு தள்ளித்து வைத்தது. ரிலீஸுக்கு முன்பே கத்துக்காட்டும் தக் லைஃப் தற்போது போர் முடிவு பெற்று இருந்தாலும் தேதி இன்னும் உறுதி செய்யப்படவில்லை. இந்த நிலையில்தான் தக் லைஃப் படத்தின் சேட்டலைட் உரிமம் குறித்த தகவல் வெளியாகியுள்ளது. ஏற்கனவே இதனுடைய டிஜிட்டல் உரிமையை நெட்ஃபிளிக்ஸ் 150 கோடிகள் கொடுத்து வாங்கியிருந்தது. இதனை அடுத்து விஜய் டிவி சேட்டலைட் உரிமையை 60 கோடிகள் கொடுத்து கைப்பற்றியுள்ளது. இப்படியாக தக் லைஃப் ரிலீஸுக்கு முன்பே வியாபாரத்தில் கெத்து காட்டியுள்ளது. பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கும் படம் என்பதால் நிச்சயம் வசூலில் விக்ரம் படத்தை முந்திவிடும் என்றும் கூறப்படுகிறது. இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் சம்பந்தமான தகவல்களை தெரிஞ்சுக்க சினி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.